சொல்லுவேன் எந்தன் இயேசுவே, என்ன சொல்லி பாடுவேன் எந்தன் நேசரே, என்னவென்று சொல்லுவேன் எந்தன் இயேசுவே, என்ன சொல்லி பாடுவேன் எந்தன் நேசரே. ஆயிரம் பேரிலும் சிறந்தவர் நீரே, வானிலும் பூவிலும் உயர்ந்தவர் நீரே, வார்த்தைகளால் விவரித்திட என்னால் முடியுமோ, வார்த்தைகளால் விவரித்திட என்னால் முடியுமோ, என்னவென்று சொல்லுவே எந்தன் இயேசுவே, என்ன சொல்லி பாடுவே எந்தன் நேசரே. தந்தை நீரையா, தேவைகளை சொல்லும் உன்னை தந்தீரையா, ஆற்றி தேற்றி அணைத்திடும் அன்னை நீரையா, ஆற்றி தேற்றி அணைத்திடும் அன்னை நீரையா, தியாகமாய் உம்மை தந்த தெய்வம் நீரையா, தியாகமாய் உம்மை தந்த தெய்வம் நீரையா. ஏசையா 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 ஏசையா. சிந்திக்கும் இனிய மன்னா நீதானையா, தாகம் தீர்க்கும் ஜீவனதி நீதானையா, பசி தீர்க்கும் இனிய மன்னா நீதானையா, வாணி நின்று இறங்கி வந்த ஜீவ அப்பமே, வாணி நின்று இறங்கி வந்த ஜீவ அப்பமே, எனக்குள்ளே எனக்குள்ளே ஊரும் ஜீவநீருற்றே. ஏசையா 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 ஏசையா.
கடைசி காலத்தை அறிகிற அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இந்த காலத்துல நீங்கள் எதிர்கொள்ள போகிற பிரச்சனை என்ன, நீங்கள் அதுல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு கர்த்தர் நீங்கள் காலத்தை குறித்த அறிவுடையவர்களாக இருக்க விரும்புகிறார். மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஜனவரி 17. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ், பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட் ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்கநத்தம், PRC டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளை, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் 9442800449, 9442800447. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர், அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர் என்று நெகேமியா இங்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உமது நல் ஆவியை அவர்களுக்கு அருளினீர், அவர்கள் வாய்க்கு மன்னாவை கொடுத்து தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலில் ஜனங்களை எகிப்திலிருந்து வனாந்திரத்தில் வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது அவர் எப்படியெல்லாம் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி ஆண்டவரை அவர் மகிமைப்படுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்களுடைய கால் வீங்கவும் இல்லை, அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமுமாக இருந்து தேவனாகிய கர்த்தர் நீர் நடத்தி வந்தீர். அவர்களுக்கு அறிவை உணர்த்த, விசுவாசத்தை கொடுக்க, ஆண்டவரை நம்புவதற்கு ஏற்ற அந்த நல் உணர்வை தருவதற்கு நல் ஆவியை அவர்களுக்கு அருளினீர். அவர்கள் சாப்பிடுவதற்கு ஏற்ற வாய்க்கு மன்னாவை கொடுத்து, குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்து, அவர்கள் தாகத்தை தணித்தீர், அவர்களுக்கு இதையெல்லாம் செய்தீர் ஆண்டவரே என்று நெகேமியா ஆண்டவரை உயர்த்துகிறான். இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தையும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் தந்தருளி நம்மையும் ஆசீர்வதிக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள் ஏற்படுகிறது அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இப்படி அவர்களுடைய அறிவை உணர்த்த நல்ல ஆவியை கொடுத்து ஆவிக்குரிய காரியத்தில் தேவனை தேடவும் அவரை விசுவாசிக்கவும் அவரை பற்றி கொள்ளவும் அவரிடத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் நல் ஆவியை கொடுத்து உணர்வை தந்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல எனக்கும் தருவார். வாய்க்கு மன்னாவை தந்தருளி தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்திருக்கிறார், அதே போல எனக்கும் தருவார். என் வாழ்க்கைக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுடைய தேவைகளுக்கும் எங்களுடைய எல்லா வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய சகலவிதமான நன்மைகளையும் அவரால் கொடுக்க முடியும். ஒரு குறைவும் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் என்னையும் எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் குடும்பத்தையும் அவர் நடத்த வல்லவர் என்ற விசுவாசத்தோடு இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களை இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருக்கிறீரே, எங்கள் வாழ்க்கையையும் ஆசீர்வதியும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவை உணர்த்தமது நல்ல ஆவியை கொடுத்து வாய்க்கு மன்னாவையும் தாகத்துக்கு தண்ணீரையும் கொடுத்து ஆசீர்வதித்த அதே கர்த்தரை நாங்கள் பின்பற்றுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய
ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியும் என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் குறைவுபட்டு நாங்கள் காணப்படுகிறோமோ அந்த காரியத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் திரளாய் பொழிய பண்ணும்படியாக, பெருக பண்ணும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் நாங்கள் செழித்திருக்கும்படி, சிறந்திருக்கும்படி கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.